Good morning students, welcome to my channel Ayakalaikal. In this video we are going to see 5th standard English term 1 unit 3 our nation. இந்த லெசன்ல let us build. இந்த எக்ஸசைஸில் நம்ம வேர்ட்ஸை எப்படி ஈஸியாக படிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 3 பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. புல்டாக், பீகாக், டர்க்கி. இந்த 3 பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இருக்க 3 பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டர்ன் என்னென்னா, புல்டாக் அப்படின்னும் போது இது காம்பவுண்ட் வேர்ட் சம்மந்தமாக வரக்கூடியது. காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னால் ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அது மீனிங் கிடைக்கும், அந்த வார்த்தையை 2ஆக பிரித்தாலும் அது மீனிங் கிடைக்கும். அதை தான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் சொல்லுவோம். இப்போ படிக்கிறதுக்கு வசதியாக இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸை எப்படி சிலபல் பிரித்து படிக்கலாம் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் வேர்டில் அந்த மெத்தடில் ஒன்று. அடுத்து லாங் வவல் வச்சு எப்படி வார்த்தைகளை பிரித்து படிக்கலான்னு. அடுத்து ஒரு வவல் லெட்டருக்கு அடுத்து ஆர் வந்தால் அதை எப்படி படிக்கலாம், அந்த வார்த்தையை ஆரோடு நிறுத்திக்கணும், அதுக்கு அடுத்து வேறு சிலபல் பிரிக்கணும். இந்த மாதிரி 3 டைப்பில் 3 பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ பார்க்கலாம். We divide the words to pronounce them easily. Here are some tips to divide. இல்லையா, படிக்கிறதுக்கு ஈஸியாக எப்படி அந்த வார்த்தைகளை பிரித்து படிக்கலான்னு சில டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட்டர்ன் புல் டாக் இல்லையா. இஃப் இட் இஸ் எ காம்பவுண்ட் வேர்டு, டிவைட் ஆஃப்டர் த ஃபஸ்ட் வேர்டு. இந்த பேட்டர்ன் காம்பவுண்ட் வேர்ட் டைப்பு. இதை டிவைட் பண்ணி ஃபஸ்ட் வேர்டு எப்படி படிக்கிறாங்க பாருங்கள். புல் டாக்னு ஒன்றா இருந்தது, புல் தனியாக டாக் தனியாக பிரிச்சுருக்காங்க. ஹியர் த வேர்டு புல்டாக் இஸ் எ காம்பவுண்ட் வேர்டு. இது ஒரு காம்பவுண்ட் வேர்டு. ஸோ வி டிவைட் ஆஃப்டர் த ஃபஸ்ட் வேர்டு புல், அடுத்து டாக் வரும், புல் டாக். இப்போது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சன் செட் பிரிச்சுருக்காங்க இல்லையா. சன் செட்டுக்கு நடுவில் லைன் பண்ணி பிரிச்சுருக்காங்க பாருங்கள், பார் போட்டு பிரிச்சுருக்காங்க. ஸ்கை ப்ளூ. வாட்ச்மேன் இல்லையா. அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாங் வவல் பேட்டர்ன். இஃப் இட் இஸ் எ லாங் வவல் டீம், டிவைட் ஆஃப்டர் த வவல் டீம். இது வவல் டீம்னு சொல்லியிருக்காங்க. அந்த வவல் டீம் என்னென்னா ஏஐஐ, இஏ, ஓஏஆ, இஇ, ஏஒய், ஓஇஓ அப்படி இருக்கு இல்லையா. இப்போ அந்த சம்பந்தமான வவல் சம்பந்தமான டீம் தான் இந்த வார்த்தைகளில் இந்த பேட்டர்னில் வரும். பீகாக், அதில் இஏ வந்திருக்கு இல்லையா, பீக்கு பக்கத்தில் இஏ வந்திருக்கு, அது வவல் டீம்னு சொல்லுவாங்க. ஹியர் த வேர்ட் பீகாக் ஹேஸ் லாங் வவல் டீம் இஏ. அந்த லாங் வவல் டீம்லேருந்து இஏவை இந்த வார்த்தையில் வந்திருக்கு. ஸோ வி டிவைட் ஆஃப்டர் த வவல் டீம் ஆஸ் பீகாக். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. ரீசன், பீனட். இதில் 2 வார்த்தையிலுமே இஏ வச்சு வந்திருக்கு இல்லையா. முதல் வார்த்தை இஏ வச்சு வந்திருக்கு. இதுதான் லாங் வவல் டீம்லேருந்து எடுத்து அந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்க. அடுத்தது பேட்டர்ன் டர்க்கி. இஃப் ஆர் இஸ் ப்ரெசீடட் பை எ வவல், தென் டிவைட் ஆஃப்டர் த ஆர். முதல் வார்த்தையில் வவல் எழுத்துக்கு பக்கத்தில் ஆர் வரும். அந்த ஆரோட நம்ம சிலபல் பிரிச்சுக்கணும். அந்த பார் அங்கே தான் வரும் இல்லையா. இந்த வேர்ட் Turkey, R is a preceded by a vowel U. So we divide after R as Turkey. அந்த டர்க்கியில் யூக்கு பக்கத்தில் ஆர் வந்திருக்கு. யூ வவல் எழுத்து இல்லையா, அந்த வவலுக்கு அடுத்து ஆர் வந்தால் அதோடு அந்த வார்த்தையை முடிச்சுக்கணும். இப்போது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பர்பிள், பர்கர் அப்படி வந்திருக்கு இல்லையா. பர்பிளில் பார், பியூஆர், ஆருக்கு முன்னாடி வவல் வந்திருக்கு, ஆர் அதுக்கு அடுத்து அதோடு நிறுத்திக்கணும். அடுத்து பிஎல்இ வந்திருக்கு இல்லையா, பர்பிள். அடுத்து பர்கரில் பியூஆர், அந்த ஆருக்கு முன்னாடி வவல் வந்திருக்கு, அந்த ஆரோடு நிறுத்திக்கணும். அடுத்து ஜிஇஆர், பர்கர். அது மாதிரி இந்த பேட்டர்ன் டைப்பு அப்படி வரும். அடுத்து எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஏ சர்க்கிள் அண்ட் டிவைட் த புல்டாக் பேட்டர்ன் வேர்ட்ஸ். இங்கே புல்டாக் பார்த்தோம் இல்லையா, அந்த பேட்டர்னில் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எது நம்ம அதை ரவுண்ட் பண்ணிக்கணும். புல்டாக் பேட்டர்ன் சன் செட் இல்லையா, சன் செட் இதை பிரிக்கலாம்.
ஸ்கை ப்ளூ இது. அடுத்து கோல்டு ஃபிஷ். இதில் கேட் வராது, ஃபாதர் வராது. பர்கரில் அது வந்து டர்க்கி அந்த பேட்டர்னில் வரக்கூடியது, அதனால் அதுவும் கிடையாது. இப்போ சன்செட், ஸ்கை ப்ளூ, கோல்டு ஃபிஷ் இது மூணுமே ரவுண்ட் பண்ணிக்கணும். அடுத்து எக்ஸசைஸ் பி, டிவைட் அண்ட் லிஸ்ட் அவுட் த வேர்ட்ஸ் அண்டர் ஈச் பேட்டர்ன். இங்கே இப்போ பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்ட்டி, டீச்சர், ஸ்பீக்கர், ஸ்டார்ஃபிஷ், கர்டைன், ஸ்னோமேன், கார்டன், பேன்கேக், ஹீட்டர், கவுபாய், ஃபார்மர், வெசல். கீழே டேப்லர் காலத்தில் எந்தெந்த பேட்டர்ன் சொல்லி தனியாக கொடுத்துருக்காங்க இல்லையா. புல்டாக் ஒரு பேட்டர்ன், அந்த ஒரு லைனில் வரும். அடுத்து பீகாக் ஒரு காலம், அடுத்து டர்க்கி ஒரு காலம் வந்திருக்கு இல்லையா. அந்த பேட்டர்னில் இருக்க வார்த்தைகளை இதிலேருந்து செலக்ட் பண்ணி அதுக்கு நேராக எழுதணும் இல்லையா. ஃபஸ்ட்டு புல்டாக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன வார்த்தைகள் வரும்னு பார்க்கலாம். அடுத்து பீகாக் கொடுத்துருக்காங்க, அதில் லாங் வவல் பேட்டர்னில் என்னென்ன வார்த்தைகள் வரும் அதை லிஸ்ட் எடுத்து எழுதிக்கணும். அடுத்து டர்க்கியில் அந்த பேட்டர்னில் என்னென்ன வார்த்தைகள் வருமோ அங்கே லைனாக எழுதிக்கணும். சரி, பாக்ஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேர்டு பார்ட்டி. பார்ட்டியில் ஆரில் முடியுது இல்லையா, நடுவில் வவலுக்கு முன்னாடி வந்திருக்கு, அந்த ஆருக்கு முன்னாடி வவல் வந்திருக்கு, அதனால் பார்ட்டி. இதை எடுத்து இப்போ எங்கே எழுதணும், டர்க்கி பேட்டர்னில் வரும் இல்லையா அந்த காலத்தில் எழுதணும். டர்க்கி பேட்டர்ன் நேராக பார் டி, பார்ட்டி எழுதிக்கோங்க. அடுத்து டீச்சர். டீச்சர் எங்கே வரும், டி பக்கத்தில் இஏ வந்திருக்குயா, லாங் வவல் இல்லையா, லாங் வவல் டீம்லேருந்து வந்திருக்கு இஏ, அதனால் பீகாக் அந்த காலத்தில் வந்துடணும். பீகாக் காலத்தில் டீச்சர் எழுதிக்கோங்க. அடுத்து ஸ்பீக்கர். ஸ்பீக்கர்லேயும் இஏ வந்திருக்கு இல்லையா, ஸ்பீக் அடுத்தது இஏ வந்திருக்கு, அதோட முடியும் இல்லையா. அப்போ ஸ்பீக்கர் அப்படின்றதும் பீகாக் காலத்துலேயே வந்துடணும் இல்லையா. ஸ்பீக்கர் எழுதிக்கோங்க. அடுத்து ஸ்டார்ஃபிஷ். ஸ்டார்ஃபிஷ்ஷில் ஆர் வந்திருக்கு இல்லையா, ஆருக்கு முன்னாடி வவல் வந்திருக்கு, அதனால் ஸ்டார் ஃபிஷ். இதை எடுத்து எங்கே எழுதணும், அந்த டர்க்கி காலத்திலே எழுதணும் இல்லையா, டர்க்கிக்கு நேராக கீழே ஸ்டார் ஃபிஷ் எழுதிக்கலாம். அடுத்தது கர்டைன். கர்டைனில் ஆர் வந்திருக்கு, ஆருக்கு முன்னாடி வவல் யூ வந்திருக்கு இல்லையா, அதனால் கர்டைனும் எடுத்து அந்த டர்க்கி அந்த காலத்திலே எழுதலாம், டர்க்கியில் எழுதிடலாம். அடுத்து ஸ்னோமேன். ஸ்னோமேன் எங்கே வரணும், புல்டாக் டீமில் வரணும் இல்லையா, புல்டாக் பேட்டர்னில் அதில் கொடுத்துடணும் ஸ்னோமேன். அடுத்து கார்டன். கார்டன் எங்கே வரணும், ஆர் வந்திருக்கு இல்லையா, அதில் கார்டன் டர்க்கி அந்த காலத்துலேயே வந்துடணும், டர்க்கி காலத்துலேயே கார்டன் வந்துடணும். அடுத்து பேன்கேக். பேன்கேக் எங்கே வரணும், புல்டாக் பேட்டர்ன்லேயே வந்துடணும் இல்லையா, புல்டாக் இருக்க காலத்தில் எழுதிக்கோங்க பேன்கேக். அடுத்து ஹீட்டர். ஹீட்டர் எங்கே வரணும், ஹெச் பக்கத்தில் இஏ வந்திருக்கியா, அது லாங் வவலில் வருது இல்லையா, அதை எடுத்து ஹீட்டர் எங்கே வரணும், பீகாக் காலத்துலேயே வரணும், நேராக ஹீட்டர்னு எழுதிக்கோங்க, அதில் பீகாக் காலத்தில் எழுதிக்கோங்க. அடுத்து கவுபாய். கவுபாய் எங்கே வரணும், புல்டாக் பேட்டர்ன்லேயே வரணும், புல்டாக் பேட்டர்ன் வந்திருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு காலம் புல்டாக் அந்த காலத்துலேயே எழுதிக்கோங்க கவுபாய் அதில் எழுதிக்கோங்க. அடுத்து ஃபார்மர். ஃபார்மரில் ஆர் வந்திருக்குது, ஆர் வவலுக்கு அடுத்து வந்திருக்கு இல்லையா, ஆருக்கு முன்னாடி வவல் ஏ வந்திருக்கு, அதனால் அது டர்க்கி காலத்தில் வந்துடணும், அந்த டர்க்கிலே எழுதிடுங்க. அடுத்து வெசல். வெசலில் இஏ வந்திருக்கா, அப்போது லாங் வவல் இல்லையா, அந்த வெசல் எடுத்து பீகாக் காலத்துலேயே எழுதிக்கோங்க, லாங் வவல் இஏ வந்ததுனால அந்த பீகாக் காலத்துலேயே அதை எழுதிக்கணும் வெசல். அடுத்து எக்ஸசைஸ் சி, ரைட் சம் புல்டாக் பேட்டர்ன் வேர்ட்ஸ் அண்ட் டிவைட் தம். இப்போ நீங்களே சில வார்த்தைகள் புல்டாக் பேட்டர்ன்லேருந்து நீங்களே கண்டுபிடிச்சி எழுதணும். இப்போ நான் கொஞ்சம் வார்த்தைகள் கொடுத்துருக்கேன், என்னென்னு பாருங்கள். ரெயின்கோட். ரெயின்கோட் வந்திருக்கா, பெட்ரூம், சூட்கேஸ், போஸ்ட்மேன், சன்ரைஸ், மூன்லைட், ரெட் ஃபிஷ், ரெயின்போ, இங்க் பென். இந்த வார்த்தைகளை டிவைட் பண்ணி எழுதியிருக்கேன் பாருங்கள், எழுதிக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.